அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத். அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், ஜமாத்தார்கள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. படுக்கையிலிருந்து அல்லாஹு தாலா நம்மளை எல்லோரையும் பாதுகாத்து மருத்துவமனை செலவுகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. உடல் ஆஃபீத் இல்லாமல் நல்ல முறையில் சிகத்தோடு நீண்ட ஆயுசோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லா நசீபாக்குவானாக. இந்த நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தையை ஆரம்பம் செய்கின்றேன். கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத்த அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளையெல்லாம் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே ஒன்று சங்கமித்து அவருடைய அடியார்களாக அவருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மளை எல்லாம் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பலவிதமான முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். உஸ்வத்துன் ஹசனா. இந்த சமுதாயத்திற்கு நல்லது கெட்டது, நன்மையான தீமையான எல்லா விதமான செய்திகளையும் நமக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் மாத்திரமல்லாமல் நம்மை அதை பின்பற்ற சொல்லியும் வாழ வழிவகுத்து தந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திலே ஒரு இபாதத்தான ஒரு விஷயம் நிக்காஹ் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு வலியுறுத்துகிறார்கள். எப்படி ஒரு மனிதர் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா இப்பேற்பட்ட அமல்களை செய்கிறார்களோ அதே போல ஒரு அமலும் நிக்கா என்ற ஒரு சுன்னத்தையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திலே சொல்லிவிட்டு ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு காலக்கெடு இருக்கிறது. தொழுகையாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், ஹஜ்ஜுடைய நாட்களாக இருந்தால் அது ஒரு 13 நாட்களில் இருந்து 40 நாட்கள் வரைக்கும், அதே போல் உம்ராவுடைய நாட்கள், அதே போல் நோன்புடைய நாட்கள், இப்படி ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு காலக்கெடு இருக்கிறது. ஆனால் குடும்பம் நிக்கா என்ற ஒரு அமல்களுக்கு மட்டுமே ஒரு காலக்கெடு என்பது கிடையாது. எப்பொழுது கபில்து சொல்லுகிறோமோ அதிலிருந்து மௌத்துக்கு பின்னாலும் தொடரக்கூடிய வாழ்க்கை தான் நிக்கா என்ற வாழ்க்கை. அந்த நிக்கா என்பது நாம் செய்யக்கூடிய வீடுகளுக்காக, மனைவிக்கு மற்றும் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களும் இபாதத் தான். அவர்களுக்காக நேரம் கொடுப்பது, அவருடைய வாழ்க்கையில் நாம் செலவழிக்கக்கூடிய சில நேரங்களையும் அல்லாஹ் இபாதத்தாக மாற்றுகிறான். அப்பேற்பட்ட உன்னதமான அமல்களை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்து விட்டு வாழ்க்கையிலே வாழும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், திருமணத்திற்கு பின்னால், திருமணத்தில் அதற்கு பின்னால் வாழக்கூடிய காலங்களில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும், எப்படி கையாள வேண்டும், எப்படி சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரி ஜோடிகளாக அமைய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் சம்பந்தமான பலவிதமான கருத்துக்களை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையும் நடைபெற்ற பொழுதெல்லாம் அவர்கள் பொறுமை காத்து சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செய்யும் பொழுது, அவர்களுக்கு நிக்கா செய்யும் பொழுது, அவருடைய பிள்ளைகளுக்கு நிக்கா செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா வஹி இறக்குவான். இறக்கினால் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காவும் செய்வார்கள், பிள்ளைகளுக்கு நிக்காவும் செய்தும் கொடுப்பார்கள். மா ஸவ்வஜது வலா தஸவ்வஜு இல்லா பி வஹி மினல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹி இறங்கினால் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா என்ற ஒரு சுன்னத்தை அவர்கள் சரியான முறையிலே அல்லாஹ்விடத்தில் வரும் பொழுதுதான் ஒப்புக்கொள்வார்கள். அதே போல்தான் நாம் திருமணம் செய்யும் பொழுது
நம்முடைய குடும்பத்தார்கள் திருமணம் செய்யும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒன்று சங்கமித்து நாம் நல்ல முறையில் நிக்கா என்ற சுன்னத்தை அதை அடையாளப்படுத்தும் பொழுது அழகான முறையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல மா நதிம மனிஸ்தாரா மஷூராவோடு என்ன செய்ய வேண்டும், திருமணத்தை நடத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்களிடத்திலே நம்முடைய மேன்மக்கள் இவரிடத்தெல்லாம் ஆலோசனை பெற்ற பின்புதான் நாம் திருமணத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். ஒரு முறை இப்படிதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நிக்கா செய்ய வேண்டும். அப்பொழுது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்பதற்காக வீட்டிற்கே வருகிறார்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெண் கேட்பதற்காக வருகிறார்கள். வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை வேற ஏதாவது யோசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ், அடுத்த காலங்களில் நம்ம என்ன செய்வது சம்மந்தமான பேசுவோம் என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே நகட்டி விட்டாங்க. உடனே அடுத்ததாக யார் வராங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. யாரை திருமணம் முடிப்பதற்காக, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்பதற்காக யார் வராங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வரும்பொழுது அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே என்ன செய்றாங்க, நகட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அல்லாஹ் வஹி இறக்குறான். வஹி இறக்கும் பொழுது யார் உள்ள வராங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வராங்க. அலி ரலியல்லாஹு வந்து பெண் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு, கொஞ்சம் யோசனையா இருக்கு. வாயை திறந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கணும் என்று நினைச்சாங்க, அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, என்ன எதற்காக வந்திருக்கிறீர்கள், நிக்கா செய்வதற்காக தான், கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதற்கு உங்களிடத்துல என்ன மகர் இருக்கிறது, உங்களது என்ன மகர் இருக்கிறது. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய போர்வாள் இருக்குது, அதை எடுத்துட்டு வாங்கன்னு நினைச்சாங்களாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு நிக்கா செய்து வைக்கிறாங்க. அப்போதான் அல்லாஹ் நினைச்சான் வஹி இறக்குறான். அவங்க நினைச்சா அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பெரிய பணக்காரங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பெரிய ஹயாவிலே பெரிய உயர்தரமான உன்னதமான மனிதர். இப்போ ரெண்டுமே சிறந்த மனிதர்கள் தான், ரெண்டுமே சிறந்த சஹாபாக்கள் தான், அஷரத்துல் முபஷ்ஷரா தான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படிப்பட்ட ஏற்பாடுனா, இதுதான் நிக்காவில் சிறந்தது, இதுதான் நிக்காவில் கூடுமானது, இதுதான் நிக்காவில் சரியான மனிதர் என்று அல்லாஹ் தேர்வு செய்யறான். நாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணமும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ஜோடியும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய விலாயிலும் வந்து அல்லாஹ் அந்த பெண்ணை படைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது படைக்கும் பொழுது இவர்களுக்கு இன்னும் ஜோடி தானே செஞ்சுட்டான், அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. மாறாக இருந்தாலும் நாம் செய்யும் பொழுது மஷூரா என்ன செய்யணும், மக்களிடத்திலே, சமுதாய மக்களிடத்திலே நம்முடைய பெண் கொடுக்கும் பொழுதாகட்டும், கணவனே மணமகனே நல்ல முறையில் திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் அந்த விஷயங்களை நாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும், ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். அதிலே பல உறவுகள் இருக்கிறது, பல குடும்பங்கள் இருக்கிறது, பல ஊர்கள் இருக்கிறது, பல நல்லது தீமைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அடங்கிய ஒரு இபாதத் தான் நிக்கா. அப்போ நம்ம ஞாபகம் வைத்துக் விட வேண்டும். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்த பின்பு மனசில் ஒரு அப்படியே சங்கடத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்றாட காட்சி, அன்னைக்கு என்ன உழைச்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு வருமானம், அன்னைக்கு என்ன உழைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்குரிய சாப்பாடு, வேற எதுவுமே கிடையாது, பெரியசா ஒரு சொத்தோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ ஃபாத்திமா ரொம்ப மனசுல யோசனையா இருக்கிறாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஃபாத்திமா தாலிஹி, நாங்க வாங்க, ரொம்ப மனசுல ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, நான் எடுத்த முடிவு சரிதான். எப்படின்னா ஆலமு இல்முன், இல்மலையே மிக சிறந்த மனிதர் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல பொறுமையில் சிறந்த மனிதர் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதனால லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ் மானா, நம்ம கூட யார் இருக்கா, அல்லாஹ் இருக்கா என்ற செய்தி என்ன செய்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்றாங்க, சுபச்சோதனை சொல்றாங்க. அடுத்த வாழ்க்கையில் சிறப்பான முறையில் போகுது. அதே போல இன்று இளைஞர்களிலே முதல் சொர்க்கத்துக்கு மனிதர் யாருன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது, அவங்களுடைய உன்னதமான அமல், உன்னதமான செயல்கூடிய இபாதத்துகள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நெருக்கமான சில செய்திகள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பறைசாற்றுகின்றான், ஒவ்வொரு சஹாபி பெருமக்கள் பற்றியும் ரலியல்லாஹு அன்ஹும் வரல்லு அன்ஹும். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை இன்று ஒரு முத்தாய்ப்பான வாழ்க்கையாக என்ற வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் இன்று எத்தனையோ கிதாபுகளே, வரலாறு புத்தகங்களை பதிவு செய்யப்பட்ட காரணம் என்ன, அல்லாஹ்வோடு இணைந்து வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வை அங்கீகரித்து இந்த சமுதாயத்தில் பேசப்படக்கூடிய முக்கிய பெண்மணியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான்.
அடுத்ததாக இன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிக்காவுடைய விஷயம், நாம் ஒரு 5 விஷயங்கள் நிக்காவுடைய பேசிக்கான விஷயம் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் திருமணம் முடிக்கிறோம், எல்லாரும் என்ன செய்யறோம், நிக்காஹ் முடிக்கிறோம். எதுக்காக முடிக்கிறோம்? என்ன குடும்பம் செய்யறது, சந்தோஷமாக இருக்கலாம், உறவோடு இருக்கலாம். அதுவல்ல நோக்கம், அதுவல்ல காரணம் அல்ல. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 செய்தி என்ன செய்யறாங்கன்னா வரலாற்றில் பதிவு செய்யறாங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னா, வமன் தஸவ்வஜ இம்ராத்த வலம் யதஸவ்வஜஹா இல்லா லியகுல் பஸர். ஒரு மனிதர் நிக்கா செய்வதாக இருந்தால் அவர் செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய பார்வையை சரி செய்யறார். ஒருத்தர் திருமணம் செய்யறாருன்னா அவருடைய பார்வையை சரி செய்யறார். என்ன பார்வை? திருமணமான அவருடைய மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது என்ற ஒரு அமலை அந்த நிக்காவின் மூலியமாக அமல்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு மனிதர் நிக்கா முடிப்புக்கு முதல் காரணம் என்னன்னா, வேற எந்த பெண்மணிகளையும் பார்க்க கூடாது, வேற எந்த பெண்மணிகளையும் பார்க்க கூடாது. மாறாக தனக்கு நிக்கா செய்து வைத்த மனைவியை மட்டும்தான் பார்க்க வேண்டும், கடைசி வரைக்கும் அவர்களுடன் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த சுன்னத் முதல் விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை வலியுறுத்துகிறார்கள். இரண்டாவதாக வயக்ஸில் ஃபர்ஜ, நம்முடைய அவுரத்துகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உடம்பு ரீதியாக எந்த ஒரு தவறான ரீதியான செயல்களுக்கும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தான் திருமணம் என்ற ஒரு வைபவம் நடக்கிறது. திருமணத்தை அல்லாஹு தாலா அதன் மூலியமாக அங்கீகரிக்கின்றான். எதனால்? முதல் விஷயம் நம்முடைய பார்வை சரி செய்யப்பட வேண்டும், இரண்டாவதாக நம்ம உடல்கள் சரி செய்யப்பட வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும். என்ன உடலை பாதுகாக்கிறது? தவறான வழியில் சென்று விடக்கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிற இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாத அளவுக்கு நடக்கக்கூடிய நடத்தக்கூடாத செய்தியெல்லாம் நடக்குது. என்ன காரணம்? சரியான முறையில் திருமணம் அந்த வயது வந்துச்சா, தாய் தகப்பனுடைய கடமை என்னன்னா, வயது வந்தா என்ன செஞ்சாகணும், என்ன ஆனாலும் நல்ல ஜோடிகளை அமைத்து கொடுத்துடணும். அதுதான் முதல் முக்கிய விஷயம். அவன் பெரிய பணக்காரங்களா பார்க்கணும், பெரிய அந்தஸ்துல பார்க்கணும், அதுவல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து. வயது எட்டிவிட்டால், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்கள் வயது எட்டிவிட்டால் கட்டாயமாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய கடமை தாய் தகப்பனாருக்கு. அப்படி செய்யவில்லை என்றால் பாவம். என்ன பாவம்? அவர்கள் நேர்வழியில் இருந்து தவறான வழிக்கு சென்றால் அதற்கு யார் காரணமாக இருப்பார்? அவர் மட்டும் காரணம் அல்ல, அவரை வளர்த்த தாயும் அவர் வளர்த்த தகப்பனாரும். சரியான வயதை எட்டும் பொழுது கட்டாயமாக நிக்கா செய்து வைக்கும் பொழுது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அடுத்ததாக மூன்றாவது விஷயம், உறவுகளை பேணணும். உறவுகளை என்ன செய்யணும்? நல்ல முறையில் இணக்கமாகணும். அதாவது கணவன் மனைவி அந்த உறவு இருக்குது, அந்த உறவு இணக்கமாகணும். அந்த உறவு இணக்கமாயிடுச்சுன்னா 2 குடும்பமும் சேர்ந்துரும், 2 ஊரும் சேர்ந்துரும், பெரிய சொந்த பந்தமே கிடைச்சிரும் நிக்கால. அப்போ நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு உறவுகளை பேணக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப குறைவாகிவிட்டது. இன்னைக்கு குடும்பத்தில் பார்க்க இன்னைக்கு யாரு தாய் தகப்பனா 2 மருமகள் 2 மகன், இந்த குடும்பத்தை இன்னைக்கு மேனேஜ் பண்ண முடியல. அங்க பார்த்தா தனி குடும்பம், இங்க தனி குடும்பம், இவங்க தனி குடும்பம், 3 பேர் பாட்டா பிரிஞ்சுட்டாங்க. என்ன காரணம்? அந்த உறவுகளை பேணுவதில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன கருத்து முரண்பாட்டுக்காக என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் தனி குடும்பத்தை போயிடுறாங்க, உறவுகளை பேணுறதில்லை. பக்கத்துல யாரு தம்பி உட்கார்ந்துருப்பாரு, அண்ணன் உட்கார்ந்துருப்பாரு, சலாமே சொல்றதுக்கு மனசு வர மாட்டுக்கு. அது எந்த அளவுக்கு மிக மோசமான செய்தியை பார்க்க வேண்டாமா? ஒரு மனுஷன் தொழுகிறாரு, இபாதத் செய்யறாரு, திக்ர் செய்யறாரு, ஹஜ் உம்ரா எல்லாமே செய்யறாரு, எல்லாம் கபூல் செய்ய வேண்டும் என்றால், அது எல்லாம் அங்கீகரித்து நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும். அப்படி பேணி பாதுகாக்கலன்னா நீங்க செஞ்ச அமல் எல்லாமே மண்ணு போலதான், பரப்பப்பட்ட மண்ணு போலதான். அது எந்த ஒரு நன்மையும் கிடையாது, எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. உறவுகளை பேணவில்லை என்றால் நாம் எவ்வளவு காலம் முழுவதும் சஜிதாவில் இருந்தாலும், காலம் முழுவதும் நோன்பு வைத்தாலும், காலம் முழுவதும் ஹஜ் யாத்திரையில் இருந்தாலும் சரிதான், அவர்கள் அமல் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால், அவருடைய அமல் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும். அது எதுல வருது? நிக்காஹுடைய சப்ஜெக்ட்ல.
இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தோடு நிக்கா நல்ல முறையில் இணக்கமாக வாழ்ந்துட்டோம்னா சந்தோஷமா அன்னைக்கு எப்படி நிக்கா செய்யும் பொழுது எந்த சந்தோஷமோ அதே வரைக்கும் மவுத் வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். இதே 2 பேருக்கு பிரிவினை ஏற்பட்டா போதும், அல்லாஹ் பாதுகாக்கணும், 2 குடும்பமே உடைந்து போய்விடும். அப்போ அதுக்கு யாரு காரணம்? அந்த நிக்கா செய்யக்கூடிய மக்கள் தெளிவாக குடும்பத்தை அரவணைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க, வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. 4வது செய்தி, அன்னாக்கி உள்ளதை ஒரீதுல் ஹஃபாஃப், தன்மானத்தோட வாழ்ந்து பிற இடத்துல எதுவுமே கேட்கக்கூடாது. ஒருத்தர் நிக்கா செய்கிறாங்கன்னா என்ன செய்யணும்? தன்மானத்தோடு வாழணும். யார்கிட்ட எந்த உதவிக்காக நிற்க கூடாது. நம்ம சுயநலத்தோடு இருக்கணும். நம்ம நல்ல முறையில் வாழ்வோடு சமுதாயத்தை வாழ வைக்கணும். நம்மை வந்த மனைவியை என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எப்போ மனதில் திராணி வருகிறதோ அவன் என்ன செய்யலாம்? நிக்கா செய்யலாம். அப்போ ஞாபகத்தை நம்ம என்ன, ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஆண் பெண் எப்படி இருக்கணும்? நம்முடைய தன்மானத்தோட வாழ்க்கையில் வாழணும். இன்னைக்கு அது ரொம்ப குறைவாயிருச்சு. தன்மானத்தோடுனா மானத்தோட வாழ்வோம். ஆனால் தன்மானம் என்பது நம்ம சமுதாயத்தில் அதிகமாக குறையுது. என்னன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாட்டுக்காக நினைச்சுக்கிறோம், யார்கிட்டயுமே நிற்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய இந்த நிக்காவுடைய நியத்தில் 5வது செய்தி, நமக்காக அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல சஜிதா செய்து அல்லாஹ்வோடு வழிபடக்கூடிய அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும். 5வது செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வோடு இருக்கணும். அல்லாஹ்வுக்கு இணக்கமான முறையில் இருக்கணும். அல்லாஹ்வோட விஷயங்களை சரியான முறையில் இருக்கணும். தொழுகைய இபாதத்தாலியாக இருக்கணும். அப்பேற்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த 5 செய்தி தான் நிக்காவுடைய செய்தி. அப்போ நிக்காவுடைய செய்தியில் நாம் ஒரு மனிதர் நிக்கா செய்கிறார் என்றால் இந்த 5 செய்தி என்ன செஞ்சிருக்கணும்? யார் நிக்கா செய்கிறாங்களோ அந்த மணமகன் தெரிஞ்சிருக்கணும், அந்த மணமகள் தெரிஞ்சிருக்கணும். எப்படி இன்னைக்கு ஒரு தொழுகைக்கு எப்படி நம்ம ஃபர்லு 4, சுன்னத்து 2, அதே போல இது ஒவ்வொரு வக்திலையும் சுன்னத்தான அமல்கள், நஃபிலான அமல்கள், ஃபர்லான அமல்கள் எப்படி நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ, அதே போல ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய காலங்களில் அந்த தவாஃப் விஷயங்கள், மற்ற எல்லா வழிபாடுகளும் எப்படி தெரிந்திருக்கிறோமோ, அதே போல் ஒரு மனிதர் நிக்கா செய்வதாக இருந்தால் இந்த 5 செய்திகளும் தெரிந்திருக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சஹாபா மத்தியிலே அறிவிக்கக்கூடிய 5 முத்தாய்ப்பான விஷயங்கள் யார் அறிந்திருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் சண்டை சச்சரவு வராது. அதே போல ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்கு மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஹப்சாவை திருமணம் செய்யணும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே மஷூரா செய்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா அவங்கள்ட்ட எல்லா விதமான கெப்பாசிட்டி உண்டு, அவங்கள்ட்ட எல்லா விதமான ஆளுமை இருக்கு. அவங்க நினைச்சா அவங்க நிக்கா செய்யலாம். இருந்தாலும் அவருடைய வயதுல மூத்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, மஷூரா செய்றாங்க. அதுதான் வாழ்க்கையில் வெற்றி. நமக்கு தெரியும் இந்த மணமகளை திருமணம் முடித்தால் குடும்பம் சரியாக இருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பெரியவங்கள்ட்ட, நம்முடைய பெரியத்தா, நம்முடைய குடும்பத்தில் யார் முக்கியஸ்தராக என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இது சம்பந்தமான செய்திகளை பேசணும். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தோன்னா இன்னைக்கு அங்கங்க எல்லா பக்கம் பிரிஞ்சிருக்கு. என்னன்னா, பொண்ணை விசாரிக்காம எடுத்துட்டோம், மணமகனை விசாரிக்காம எடுத்தோம். யார் விசாரிக்காம எடுக்க சொன்னார் உங்களை? பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, மஷூரா செய்யுங்க. மஷூரா செய்து குடும்பத்தில் விசாரித்து பெண்ணிடுங்கள், விசாரித்து மணமகனை எடுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு காலத்துல வீடு பெருசா இருக்குதா, பங்களா பெருசு இருக்கா, சொத்து வத்து அதிகமா இருக்குதா, பதவி பிரமாணம் இருக்குதா, அதுவல்ல வாழ்க்கை. அது அவர்களுக்குள்ள தனிப்பட்ட விஷயம். மாறாக குடும்பத்தினுடைய ஒழுக்கங்கள், குடும்பத்தினுடைய மேம்பாடு காப்பாற்றக்கூடிய மணமகளாக வருவதற்கு அவர்கள் தோதுவாக இருக்கிறார்களா, அவர்கள் நல்ல முறையில் அமைத்துக் கொள்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்த்துதான் திருமணமே செய்து வைக்க வேண்டும். ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் என்ன செய்யும்? எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படியே மனம் அமைதி காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் கிட்ட 3 விதமான அமல் கேட்கணுமா? முதல்ல 5 விஷயம் நிக்கா சரி செய்வதற்கு அது எல்லா ஆண்களும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா பெண் மக்களும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக 3 செய்தி சொல்றாங்கன்னா, அதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு ஹைர நலவ நாடியா அல்லாஹ்,
நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்னா, முதல்ல திருமணம் ஆகும்போது என்ன செய்யணும், முதல்ல இஸ்தியார தொழுகணும். 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இந்த மணமகள் நிக்காஹ் செய்வதற்கு குடும்பத்துல நாடி இருக்காங்க, நானும் பிரியப்படுறேன், நானும் நாடுறேன், அதனால உன்கிட்ட உதவி கேட்கறேன்னு செய்யணும். 2 ரக்காத் அல்லாஹ் இடத்துல தொழுது துஆ கேட்கணும். அதுல அல்லாஹ் நினைச்சுவா கையில நல்லவன் நாடுவான். ஒரு முறை வரலாற்றை பதிவு செய்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மதி என்ற ஒரு நகரத்துக்கு செல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அங்க 2 பெண் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அங்க நிறைய பெண் மக்களா தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு 2 இளமையான பெண் மக்கள் தண்ணீர் கிணற்ற என்ன செய்யணும், வாளில அள்ளணும். இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, அவங்களால அள்ள முடியல, அதை என்ன செய்யற, அதை கோர முடியல. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல அந்த பெண்மணுக்காக என்ன செய்றாங்களாம், உதவி செய்யறாங்க. செஞ்சுட்டு நேரா மரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கேட்கறாங்களாம், ரப்பி இன்னி ரப்பி, என்னோட ரப்பே, என்ன செஞ்சுக்கோ, நல்ல முறையில கபூல் செய்து ஒரு நலவ நாடியா அல்லாஹ், நலவை நாடணும். அந்த நலவு எப்படி இருக்குன்னா, அன்சல்து இலைய மின கைரி ஃபகீர், நீ எனக்கு இறக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல எதுவாக இருந்தாலும், இந்த கிராமத்தை எதுவாக இருந்தாலும், அது எனக்கு நலவுன்னு நினைச்சேன்னா அதற்கு நாடிரியா அல்லாஹ் அப்படின்னு யார் துவா கேட்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கு கீழே துவா கேட்கிறாங்க. உடனே இந்த செய்தி எங்க போகுதுன்னா, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் போகுது. அந்த 2 பெண் மக்களுடைய தகப்பனார் யாருன்னா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். நல்லா கவனிக்கணும், 2 பெண் மக்களுடைய தகப்பனார் யாரு? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் கோரி கொடுத்ததை அந்த செய்தி அந்த பெண் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, தகப்பனார் இப்படி நடந்த செய்தி ஃபுல்லாக சொல்லும் பொழுது உடனே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ மக்கள்லாம் நீ எங்கிட்ட வச்சுக்கோ, வேலை பார்த்துக்கோ, மக்கள்லாம் நாடுறாங்க. ஏதாவது அகதிகள் மாதிரி வந்திருப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, அகதிகள் மாதிரி வந்திருப்பாங்க, வேலை செஞ்சு செய்யறாங்களாம். சொல்லும் பொழுது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களாம், இன்னி உரீது அன்கிஹக யகதாதுனா ஹாத்தைனி, இந்த 2 பெண் மக்களிலே நான் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வதற்கு நாடுகிறேன். உங்களை வேலை ஆட்களாக அல்ல, மாறாக என்னுடைய மருமகனாக ஆக்குவதற்காக நான் பிரியப்படுகிறேன் சொல்றாங்களா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். சொல்லிட்டு சொல்றாங்களா, அலான் தஹஜுருனி அலா சமானீன ஹிஜ்ர், அதே போல நாடி விட்டு 8 வருடங்கள் என்கிட்ட வேலை பார்க்கணும். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகள்ல ஒரு மகளை திருமணம் செய்வதற்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கோரிக்கை வச்சுட்டாங்க. ஆனா கண்டிஷன் என்னன்னா 8 வருஷம் வேலை பார்க்கணும், சம்பளம் இல்லாம வேலை பார்க்கணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஆள்கிட்ட ஒரு நாளைக்கு குறைந்த சம்பளம் மாத்திரம் ஒரு 500 ரூபா வைப்போம், ஒரு மாதத்திற்கு 15,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 1,80,000 ரூபா. கிட்டத்தட்ட அவங்க 8 வருஷம் இல்ல 10 வருஷம் 18 லட்சம் ரூபா சம்பளத்தை என்ன செய்யறாங்கன்னா அப்படியே மகர் தொகையாக கொடுக்குறாங்க. உலகத்திலே அதிகமான மகர் தொகை கொடுத்தாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அப்போ வரலாற்றில் இமாம் இப்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அழகா சொல்லுவான், இந்த குடும்பங்கள் சம்பந்தமாக நிறைய ஆயத்துக்களை சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் சொல்லும் பொழுது அழகான முறையில் சொல்லுவாங்களாம், எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதர் திருமணம் முடிப்பதாக இருந்தால் யா அல்லாஹ் நலவ நாடி, யா அல்லாஹ் கைர நலவ நாடி நம்ம எல்லாம் துஆ கேட்க வேண்டும். அப்படி அல்லாஹ் நாடிட்டானா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அடுத்ததாக 3ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்களாம், அந்த இஸ்தியார தொழுத பின்பு நம்ம நல்ல முறையில் ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் நம்மளுக்கு கண்டினியூவாக தொழுதுட்டு இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு இணக்கத்தை கொண்டு வருவான். நம்மளே அறியாமல் என்ன செய்வான், அந்த குடும்பத்தோட ஒரு பாசத்தை கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும்பொழுது என்ன வெற்றி ஆகிறது. அப்போ முதல் அந்த 5 விஷயம் பின்பு 3 விஷயங்கள், முதலில் மசூரா செய்ய வேண்டும், 2ஆவதாக கைரை நாம் அல்லாஹ்வோட துஆ கேட்க வேண்டும், 3ஆவதாக இஸ்தியாரா செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நல்ல முறையில் இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு நடக்கும். அப்படி நடக்கும்போது ஏன்னா அல்லாஹ் தான் வஹி இறக்கி இருப்பான், இந்த திருமணத்தை செய்வதற்கு அல்லாஹ் தான் வஹி இறக்கி இருப்பான். இருந்தாலும் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவு நடக்கும். ஒரு முறை இப்படிதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் ஓடிட்டு இருக்கு. அப்போ உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு 3ஆவதாக ஒரு நபரை அழைத்து கொள்ளலாமா, யார்கிட்ட கேட்குறாங்க, பர்மிஷன் மனைவிட்ட கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம காலத்தில் இன்னைக்கு எல்லாரும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா 3ஆவது ஒரு நபர்கிட்ட போய் சொல்லும் பொழுது தான் பிரச்சனை ஆரம்பிக்கும், பிஸ்மில்லாஹ் ஆரம்பிக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள நடந்த விஷயங்களை அவங்களே சரி செஞ்சிடலாம். மூன்றாவது தாய் தகப்பன் ஆகட்டும், மாமனார் மாமியார் யாரா இருந்தா என்ன, அவர்களிடத்துல போய் குறைகளை சொல்லும் பொழுது அந்த மருமகள் ஆகட்டும் மருமகன் ஆகட்டும் அவருடைய குறைகளை சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பிஸ்மில்லான்னு பிரச்சனை ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதுன்னா, ரெண்டு உறவுகளும் பிரிஞ்சு போயிருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ நம்ம இடத்துல குடும்பத்தில் நடக்கூடிய எல்லா செய்திகளும், திருமணமான ஆண் பெண் மக்கள் உங்களிடத்துல எல்லாட்டுமே குடும்ப கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும், சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும், குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, நிகழும் பொழுது என்ன செய்யணும், இரண்டு பேரும் பரஸ்பரம் உட்கார்ந்து பேசி அதை சுமூகமான ஒரே செய்யணும், முடிச்சு கொள்ளணும். அப்படி முடிக்க என்ன ஆகுது, ஊருக்கு வருது, ரோட்டுக்கு வருது, வீதிக்கு வருது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது, நேர பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு வந்துருது. யாருக்கு அசிங்கம், குடும்பத்தார்களுக்கு, நமக்கு, நம்முடைய மக்களுக்கு. யோசித்து பார்க்க வேண்டும். இரு குடும்பத்தால் நடந்த செய்திகள் மூன்றாவதாக மனிதருக்கு செய்யும் பொழுது இரு உறவுகள் அசிங்கப்படுகின்றன, அது கேவலப்படுகின்றன. அவங்க நடந்த விஷயங்களை சொல்லி காமிக்கப்படுகிறது. எங்க கோர்ட்ல 100 பேர் உட்கார்ந்து இருக்கா, நடந்த விஷயம் சொல்லும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டாமா, வெட்கம் உணர்வு வேண்டாமா, ஹயாவோட வாழ வேண்டாமா? வாழ்க்கையில வாழும் பொழுது இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. கவலை கொள்ள வேண்டாமா? இதற்காகவா அத்தனை லட்சம் ரூபாயை செலவு பண்ணி நிக்கா செய்கின்றார்கள்? இதற்காகவா எல்லாரையும் கூட்டு நல்ல முறை சுன்னத்தை ஹயாத் வைக்கிறார்கள்? யார் யார் எவர் எவர்னே தெரியாது, அவர்கள் எல்லாம் தீனிலே தெரியாத மனிதனிடத்துல போய் நம்ம குறைய சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு, தேவைதான் தேவைதான் பின்னாடி நினைச்சுக்கிட்டு இவருக்கெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய தேவையா நம்ம சமுதாயம்? எங்கே எங்கே சென்று கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயம்? கவலை கொள்ள வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்களே தீர்வு காணாவிட்டால் ஊர் முழுக்கல்ல உலகம் முழுக்கதும் உடைய மானங்கள் சீரழிக்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு குடும்பமும் யோசித்துக் கொள்ள வேண்டும். மணமகன் மணமகன் அவர்கள் 60 வயதாகட்டும் 70 வயதாகட்டும் 80 வயதாகட்டும் அவர்கள் மணமகன் தான். அவர்களுடைய குடும்பத்தில் அவரே பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். இதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பெருமானாருக்கு ஒரு சண்டை சச்சரவு வருது. எப்படி குடும்பத்தை மேனேஜ் பண்றாங்க பாருங்க. நமக்கெல்லாம் உஸ்வத்துன் ஹஸனா, முன்மாதிரி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, 2 பேருக்கு ஒரு சண்டை சச்சரவு வருது. வரும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அன்னை ஆயிஷாட்ட கேட்கறாங்களாம், நான் 3ஆவதாக ஒரு மனிதரை அழைச்சிக்கிட்டுமா? உடனே ஆயிஷா அனுமதி தராங்க, அழைச்சிக்கோங்க யார சொல்லலாம். அப்போ யார் அழைக்க போறீங்க? உமர் அழைக்கட்டுமா? உமர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ நான் வேற யார் அழைக்கல? அப்போ உங்களுடைய அத்தா, என்னுடைய மாமனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கட்டுமா? உடனே அண்ணன் ஆயிஷா சொல்றாங்க, அழைங்க யார சொல்லலாம். ஏதாவது எப்படி குடும்பத்தை மேனேஜ் பண்றாம இருங்க. அப்போ அபூபக்கர் என்ன வராங்க, வந்த உடனே நேரா உட்கார்ந்து என்ன ஆகுதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அண்ணன் ஆயிஷாவும் என்ன செய்றாங்க, பேசிக்கிறாங்க. முதலில் பிரச்சனையை நாங்க சொல்லவா நீங்க சொல்லவா? அப்படி அழகான முறையில் அணுகுறாங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், அங்கங்க நோட்ல இருந்து எல்லாம் போன்ல எல்லாம் பறக்கும். அங்க அப்படி இல்லை, அழகா சுமூகமா நடக்கு பிரச்சனை. எப்படி நடக்கு? 2 பேர் உட்காந்து பேசுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு நினைச்சாங்களாம், இப்படி சின்ன சின்ன சண்டை சச்சரவு நடந்திருக்கு, அது யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வருது? அபூபக்கர் ரலியல்லாஹு. தீர்வு காண்ற யார் வரா? குடும்பத்துல உறவுகள், பெருமானாருடைய வாழ்க்கை நடக்குது பாருங்க, எப்படி சுமூகமா கொண்டு போறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு பேசுறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க போய் சொல்லிடக்கூடாது. உடனே வந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு கோபம், பலான்னு ஒரு அறை. யாருக்கு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவருக்கு. அடிச்சு அடியில பெருமானார் பின்னாடி போய் ஒதுங்கிட்டாங்க. உடனே அபூபக்கர் கூப்பிட்டு சொன்னாங்களாம், நான் ஏற்கனவே பிரச்சனை சரி செய்ய தான் பார்த்தேன், நீங்க என்ன இன்னும் இடியாப்பு சிக்கல் ஆக்கி விட்டீங்களே, நல்லா இருக்கும் வெளியே போகும்போது இல்லை. யாரும் சொன்னாங்க, அபூபக்கர் வெளியே அனுப்பியாச்சு. உடனே அன்னை ஆயிஷா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பெருமானார் சுமூகப்படுத்துறாங்க, இல்லை இல்லை அபூபக்கர் போயிட்டாங்க, அத்தா போயிட்டாங்க, கவலைப்பட வேணாம், பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் நினைச்சாங்க. அப்படியே சிரிச்சு பேசி குடும்பத்தை அழகான முறையில் இணக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. எப்படி முன்மாதிரியா இருந்தா பாருங்க. அதே போல குடும்பத்துல சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் மனக்கசப்பை உண்டாக்கும். இதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திடீர்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு வேற ஏதாவது மனைவிமார்களுடைய இல்லத்துக்கு சென்றிருப்பாங்களோ அப்படி என்ன செய்யறாங்களாம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து விட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே தேடுறாங்க. இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல என்ன செய்யறாங்களா, அப்படியே தேடுறாங்களாம். நம்மளை விட்டு எங்கேயாவது பெருமானார் ஸல்லல்லாஹு பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க போல தெரியுது.
பொழுது எப்படி ஆயிஷாலாம் அப்படி சும்மா விளையாட்டு பிள்ளையா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அப்படியே தடவும் பொழுது பெருமாளுடைய முகத்துல கைப்பட்டுருச்சு. யாருடைய கை? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கை. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், என்ன ஆயிஷா ஷைத்தான் ஏதாவது வந்தானா கேட்டாங்க. ஏன் உங்கள்கிட்ட ஷைத்தான் இல்லையோ? எவ்வளோ கோவம் வரும் இந்த வார்த்தை சொன்னா நம்மளுக்கு. அவள் பெருமாள் அழகா சொன்னாங்களாம், என்கிட்டயும் ஷைத்தான் செய்யறான், என்கிட்ட ஷைத்தான் அல்லாஹ் ஷைத்தான், முஸ்லீம் ஆயிட்டான் அவன். அழகா குடும்பத்தை சுமூகமா கொண்டு போறாங்க. இதே போலதான் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் யாரும் பேச மாட்டோம். ஆனால் அப்படி பேசும் பொழுது பெருமானார் நமக்கு எப்படி வழி காமிச்சிருக்காங்க? பொறுமையோடு இருங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க, நிதானமாக இருங்க, எதுனாலும் செய்யணும் அப்படியே கவனமாக எல்லா இதை செய்ய அப்படியே கவனமாக இருக்கணும். அப்படி வாழ்ந்து நம்ம சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து திகழ்ந்து காமித்தவர் தான் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நாம் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். வரும் பொழுதெல்லாம் சகிப்புத்தன்மையோடு, பொறுமையோடு, நிதானமோடு, ஆணவம் இல்லாமல் அமைதியோடு வாழ்ந்து வழித்தால் நாம் எல்லாரும் எங்கே இருப்போம்? சுவனத்தில் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்யக்கூடிய மேன்மக்களாக நாம் எல்லாம் இருப்போம். அப்படி இருக்க வேண்டும் ஆசை என்றால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை யாரிடத்திலும் ஷேர் செய்யாதீர்கள். முதல் தப்பு அதுதான். யார்கிட்டையும் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது, நிச்சயம் முடிஞ்சிருச்சா உடனே போன் எடுத்து பேசுன்னு கொடுத்துடாதீங்க. அது மட்டமான பழக்கம், மோசமான பழக்கம். கபில் தூ நிக்காஹா தஸ்வீஜஹா, எப்ப நம்ம அங்க ஈஜாப கபூல் செய்யறோமோ அப்பதான் அவர்களுக்கு ஹராம்ல இருந்து ஹலாலே ஆவாங்க. நிச்சயம் முடிச்சா ஹலால் கிடையாது, நிச்சயம் முடிச்சாலும் ஹராம் தான். எப்ப ஹலாலே நிக்கா செய்த பின்புதான் உங்களுக்கு ஹலால் வருது. அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்க இன்னைக்கு நிச்சயம் முடிஞ்சா போதும், ஆளுக்கு ஒரு போனத்தை கையில கொடுத்துடுறோம். கடைசியில் பார்த்தோம்னா கல்யாணம் முடிஞ்சு 40 நாள்ல எங்க வந்து நிக்குது? டிவோர்ஸ்ல நிக்குது. முன்னாடி இந்த எத்தனையோ பெரியவனா இருக்கிறாங்களே, அவங்க என்ன போன்ல பேசிக்கிட்டா இருந்தாங்க, அப்படின்னு அமைப்பே கிடையாது. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்கு? ஆளுக்கு ஒரு போனத்தை கையில கொடுத்துறது, வீடியோ கால், சேட், அந்த இது. அப்ப எங்க நிக்கும்? ரோட்ல நிக்கும் சமுதாயம். கவலை கொள்ள வேண்டாமா? இதுவெல்லாம் திருத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில். அப்படி வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளிவிட்டால் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை நல்ல முறையில் நமக்கு கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் பின்பற்றி வாழ்ந்தால் நாம் எல்லோரும் நல்ல மக்களாக வாழ்ந்து விடுவோம். அடுத்ததாக மூன்றாவது செய்தி, குடும்பத்தில் நடக்கூடிய திருமணங்களிலே ஏற்கனவே போன வாரம் ஹசரத் அவர்கள் சிறந்த முறையில் சிக்கனமான திருமணத்தை பற்றி பேசினார்கள். அதே போல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சிக்கனமான முறையில் திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கு 400 வாளி வேணும், 200 வாளி வேணும், 200 பெரிய மடக்குப்பனையா, ஏன் சின்ன மடக்குப்பனை தான் வாயில போகாதோ கேட்டால் அவ்வளோ பெருசா பெரிய தட்டு மாதிரி இருக்கணுமா, தூக்கி எறிஞ்சா மூஞ்சி உடஞ்சிரும், அவ்வளோ பெரிய பணியாரம். ஏன்னா 100 பணியாரம் 200 பணியாரம் வேணுமா? அது என்ன பழக்கம்? அது என்ன கேவலமான செயல்? ஏன் 400 வாளி 500 வாளிலாம் நிக்க நடக்காதா? 200 300 படியால நிக்க நடக்காதா? மட்டமான செயல், மோசமான செயல். அது பிச்சை எடுக்கிறது சமம். யார் ஒரு மனிதர், ஒரு மணமகன் தனக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் செய்யணும், நிக்காவுக்கு மகர முடிச்சு செய்யணும். அப்படி முடியலன்னா நிக்காவே செய்யக்கூடாது. அதை விட்டு நம்ம நிக்கா செய்யறோம்னு பேர் இல்ல, அதை வாங்குறது, இதை வாங்குறது, அதை கேட்கறது, இதை கேட்கறது. அது என்ன பழக்கம்? அந்த பழக்கம் கேடு கட்டப்பட்டோம், கேவலமான பழக்கம். அப்படி வாங்கி நம்ம சாப்பிடணும் அவசியம் கிடையாது. நம்ம கை கால் நல்லா கொடுத்துருக்கான்ல, உடம்பு ஆபியத்தெல்லாம் கொடுத்துருக்கான், ஆரோக்கியம் தானே கொடுத்துருக்கான். சமுதாயத்தில் பார்க்க அவ்வளோ மோசம். எங்க பார்த்தாலும் 100 காலா சாப்பாடு, 200 காலா சாப்பாடு. அது என்ன பழக்கம்? அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. பெருமானா ஸல்லல்லாஹு அதெல்லாம் அங்கீகரிக்கல. சுன்னத்தான முறையில் அழகான முறையில் நினைச்சீங்க, நிக்காவை நல்ல முறையில் முடிங்க. அப்படி முடிச்சிங்கன்னா யாரும் நம்மளை பற்றி பேச மாட்டாங்க, யாரும் நம்மளை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. நாம் எல்லோரும் எப்படி இருப்போம்? உஸ்வத்துன் ஹசனா. எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக சமுதாயத்தை விளந்தாங்களோ அதே போல் நம்ம ஊருக்கு நம்ம எப்படி இருப்போம்? உஸ்வத்துன் ஹசனாவாக இருப்போம், முன்மாதிரி குடும்பமாக இருப்போம். அல்லாஹ் தஆலா எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கடைசி வரைக்கும் ஜோடிகளோடு நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே மனம் காத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள விஷயங்களை செய்து அழகான முறையில் கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா கல்வியினாலும் நாவினாலும் ஒளிந்தவண்ணாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த வண்ணமாக சிரிச்ச வண்ணமாக மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. தீனிலே இருந்து தீனிலே வாழ்ந்து தீனிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நல்ல துவாவோடும் உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.